இந்த பருப்ப வச்சு மரச்செக்குல எண்ணெய் ஆட்டுனாலும் அது மரச்செக்கு எண்ணெய் தான். அதே இந்த பருப்ப வச்சு மரச்செக்குல எண்ணெய் ஆட்டுனாலும் அது மரச்செக்கு எண்ணெய் தான். இங்க நெறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கே என்னன்னா, விலை கம்மியா கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, மரச்செக்குல ஆட்டுறோம் அதனால சுத்தமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கையா போய் எண்ணெய வாங்கிர்றாங்க. ஆனா வந்து உண்மை என்னன்னா, எந்த பருப்பு யூஸ் பண்றோமோ, அத பொறுத்து தான் எண்ணெயோட சத்து, எண்ணெயோட குவாலிட்டி எல்லாமே இருக்குங்க. இப்ப வந்து ரூ. 200 எனக்கு நெறைய கால் பண்றவங்க சொல்லுவாங்க. ரூ. 200 எங்க ஊர்ல மரச்செக்கு எண்ணெய் கிடைக்குது. எப்படி கிடைக்கும்? 1 கிலோ பருப்பே ரூ. 160 ரூ. 170க்கு வித்துட்டு இருக்குது. இவங்களுக்கு வந்து ஒரு 10 கிலோ பருப்பு போடுறோம்னா, அதுல 5 லிட்டர் தான் வந்து தேங்காய் எண்ணெய் மரச்செக்குல கிடைக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ரூ. 200க்கு தர்றோம். எந்த ஒரு பிசினஸ் மேனுமே தங்களோட பிசினஸ வந்து லாஸ்ல செய்ய மாட்டாங்க. ரூ. 150க்கும் கூட 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் கிடைக்கும். எந்த பருப்பு யூஸ் பண்றோங்கிறத பொறுத்து. ஒருவேள ஃபர்ஸ்ட் கிரேட் குவாலிட்டியான நல்ல எண்ணெய் யூஸ் பண்ற நீங்க ஒரு வேள செக்ல போய் எண்ணெய் வாங்குறீங்க அப்படின்னா, அங்க போய் பாருங்க. எந்த மாரி பருப்பு யூஸ் பண்றாங்க? பருப்போட குவாலிட்டி எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? அப்படின்னு. ஏன் நான் அத சொல்றேன்னா, இந்த மாரி 2ண்ட் கிரேட் ஆயில், 3ர்ட் கிரேட் ஆயில்லாம் வந்து காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் அனுப்புவாங்க. பொதுவா சமையலுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். நம்மளோட ஓன் யூஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாரி ஆயில்லேருந்து அத யூஸ் பண்ண ஏதாவது மிஸ்டேக்கா அப்படின்னா, விஷயம் வந்து அது வந்து சல்ஃபர் இல்லாம காய வைக்கிறது. அதாவது இந்த 2ண்ட் கிரேட் ஆயில், 3ர்ட் கிரேட் ஆயில்லாம் வந்து சீக்கிரம் கெட்டு போகக்கூடியது. அத வந்து கெமிக்கல் இல்லாம காய வைக்கிறதுங்கிறது ரொம்ப, ரொம்ப பெரிய டாஸ்க்கு. அதனால மேக்ஸிமம் அதுல வந்து ஏதாவது ஒரு பிரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதிலேயே வந்து அதாவது பருப்புலயே பிரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண பிறகு, அது மரச்செக்குல ஆட்டுனாலும் சரி, இரும்பு செக்குல ஆட்டுனாலும் சரி, கெமிக்கல் தான். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுல வந்து எந்த ஒரு சத்துமே அதிகமா இருக்காது. இந்த மாரி ஒரு தேங்காய் 2ண்ட் கிரேட் பருப்புல ஆட்டுறோம் அப்படிங்கிறது 2ண்ட் கிரேட் பருப்புங்கிறது ஒண்ணும் இல்ல. நம்ம ஒரு நல்ல முத்துன தேங்காய் வந்து 50 நாள் ஆயி மரத்துலேருந்து விழுகு. ஆனா இந்த தேங்காய் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 35 நாள், 40 நாள்லயே அவசரப்பட்டு தேங்காய போட்டுருவாங்க. அதுலேருந்து வர்றது தான் இந்த ரப்பர் பருப்பு, அழுகல் பருப்பு, சீக்கிரம் கெட்டு போறது, அந்த மாரி சில இஷ்யூஸ் வரும். அந்த மாரி பருப்பு யூஸ் பண்ணோம்னா, நம்மளுக்கு சில பாதிப்புகள் வர்றக்கு சான்ஸ் இருக்குது. எண்ணெயோட ஷெல்ஃப் லைஃப்ன்னு பார்த்தீங்கன்னா, 6 மாசம் வருதுன்னா, அந்த எண்ணெய் வந்து 3 மாசத்திலேயே கெட்டு போயிரும். ஸோ, ஒரு டைம் செக்குக்கு போறதுக்கு முன்னாடி, பருப்பு எந்த மாரி யூஸ் பண்றாங்க, நல்ல பிராண்டா, நல்ல பருப்பு சல்ஃபர் இல்லாத பருப்பா பார்க்குறாங்களா, அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு வேள எப்படி எண்ணெய் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோணும்னா, நம்மளோட பிராண்ட் ஆயில வந்து ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. உண்மையான தேங்காய் எண்ணெய் எப்படி இருக்குங்கிறத நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க.